ஸ்ரீ மீனாட்சி மந்தன் யூடியூப்ல நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனியனாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வர விரதம். இந்த விரதத்தோட சிறப்புகள் என்னெல்லாம் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சுமுகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமர் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நிற்க இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோன் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அது என்னப்பா உமா மகேஸ்வர விரதம்? இந்த விரதம் எதுக்கு இருக்கணும், யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விரதம் குறிப்பாக பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான விரதம். இந்த விரதம் யாரெல்லாம் இருக்கலாம்னா, பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்காக அவங்க 2 பேர் இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு இந்த எண்ணமே வரமாட்டேங்குது, என் மகன் மருமகிட்ட சண்டை போட்டுட்டு எங்கள் வீட்டில் இருக்கான், என் மகனும் மருமகளும் சேர்ந்து வாழணும் ஆசைப்படணும், அவங்க பெற்றவங்க இருக்கலாம். இல்லை என் மகளும் மருமகனும் பிரச்சனையாகவே இருக்குது, அவங்க 2 பேரும் ஒத்து போக மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு, அதை சரி பண்ணதுக்கு அவங்களுக்காக பெற்றவங்க இருக்கலாம். அவங்க இருக்கலாம், அவங்களோட மகளோ மருமகளோ இந்த விரதம் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த எண்ணமே வரல, அவங்க சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் விரதம் இருக்கலாம். இந்த விரதம் இருந்து முடிப்பதற்குள்ளாக அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த விரதம் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கணும். பொதுவாகவே கார்த்திகை மாதங்கள் முழுக்க நமக்கு ஆன்மீக மாதம் தான். இந்த கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷம் நமக்கு 5 வாரங்கள் வந்திருக்கு. நம்ம இப்போ 2வது வாரத்தில் இருக்கோம். நாளைக்கு வரை திருக்கார்த்திகையில 2வது வாரத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமான நம்மளுடைய டெய்லி கடமைகள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சிவன் மீனாட்சி விக்கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு பூஜை பண்ணுற பழக்கம் அபிஷேகம் அதெல்லாம் செஞ்சு சுவாமிக்கு மலர் மாலைகள் சாத்தலாம். இல்லை சுவாமியோட படம் வீட்டில் இருக்குது, சிவபெருமானோட திருவுருவ படம் வீட்டில் இருக்குன்னா அவங்களுக்கு நல்ல மலர் மாலைகள் சாத்திட்டு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தையும் கும்பிட்டுட்டு நீங்கள் முதல் முறையாக இந்த விரதம் இருக்கீங்கன்னா இங்கே உங்கள் குலதெய்வத்திட்ட அனுமதி கேட்டுக்கலாம். இந்த மாதிரி என் மகளும் மருமகளும் ஒன்று சேர்வதற்காக இந்த விரதத்தை நாங்கள் இருக்கிறோம். இந்த விரதத்தை எங்கள் கூட நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு எங்கள் குடும்பத்தை வாழ வைங்கன்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம். இதே உங்களுடைய மகனே இருக்கலாம், மகளும் இருந்தால் இதே முறையில் இருக்கலாம். ஆரம்பிச்சுட்டு அன்றைக்கி காலையில் பக்கத்தில் ஏதாவது கோவிலுக்கு போய் கோவிலில் விளக்கேற்றி சுவாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அவங்களுடைய ரெகுலர் வேலைகளை அவங்க பார்த்துக்கலாம். வெளியே போகிறதும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்றைக்கி முழுக்க உபவாசமாக தான் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரதம்னாலே காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணிக்கு தான் முடிக்கணும். உடல் நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது. இல்லை ஒரு சில பேரால் பசி தாங்க முடியாது, ஒரு சில பேர் மருந்து மாத்திரை எடுத்துப்பாங்க, அவங்க தோதுக்கு தகுந்த மாதிரி சில உணவு முறைகள் எடுத்துக்கலாம். இந்த விரதம் இந்த மாதிரி நீங்கள் முழு நேரம் விரதமாக இருந்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வீட்டில் வழக்கம் போல் விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு சுவாமிக்கு ஒரு டம்ளர் பால், பழம், அவல், பொரிகள் அவங்களால என்ன முடியுமோ அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு தேவாரம், திருவாசகம், சிவபுராணம் படித்து முடிச்சுட்டு இங்கே விரதத்தை முடிக்கணும். விரதத்தை முடிக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனை என்ன? என் மகளும் மருமகனும் ஒன்று சேரணும், என் மகனும் மருமகளும் ஒன்று சேரணும், எங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையை நீங்கள் வச்சுட்டு இந்த விரதத்தை முடிக்கலாம். இந்த விரதம் நீங்கள் இருந்தீங்கனாலே கண்டிப்பாக அவங்க பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்ந்துருவாங்க. அது அற்புதமான விரதம் இந்த உமா மகேஸ்வர விரதம். இந்த விரதத்தை இருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும்னு சொல்லிட்டு சிவபெருமானை வேண்டிக்கலாம். ஸ்ரீ மீனாட்சி மந்தன் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்த போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சிறக்க மண்ணு கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதீர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்விடுதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்விடுதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்விடுதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.